750 கிலோ தங்கத்தால் செதுக்கின ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்தியாவில் ஃபேமஸான இருக்கிற ஒரு கோயில் பற்றி தான் பார்க்கணும். நான் அரக்கன் ஐத்து ஒரு இடமான்னு சொல்கிறாங்க. இதே மாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மைசூரே தெரியும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட சக்தியோ இல்லாச்சும் உங்களுக்கு பணரேடுவோ கஷ்டமோ மனரேடுவோ கஷ்டமோ அந்த ஒரு மலைக்கு நீங்கள் போனால் சரியாகும்னு சொல்லுங்கள். ஹலோ மக்களே, நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், நம்ம இந்தியாவில் ஃபேமஸான இருக்கிற ஒரு கோயில் தான் பார்க்க போகிறோம். அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மைசூர் இருக்கிற சாமுண்டீஸ்வர அம்மன் அந்த கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தால் முக்கியமாக தெரியாதவங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு முக்கியமான சில விஷயம் சொல்ல போகிறேன், சரிங்களா? சரி, ஓகே. இந்த மைசூர் சாமுண்டீஸ்வரன் தான் மலை மேலே இருக்கிற சாமுண்டி மலை மேலே இருக்கிற ஒரு அம்மன் கோயில் தான், சரிங்களா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா மைசூரில் அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் ஹைட்லேருந்து 3300 அடி உரத்தில் இருக்கிற ஒரு சாமுண்டி மலை தான் இது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏன் இந்த சாமுண்டி மலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா அங்கே வீழ்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களோட முடி வந்து இங்கே வீழ்ந்துச்சுன்னா மகுசூரன் அப்படின்னு ஒரு அரக்கு வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் இருந்தான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப ஒரு இது பண்ணிட்டு இருந்தான். மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைசூர் சாமுண்டீஸ்வரியா அம்மனா வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்து அங்கேருந்து வதம் பண்ணி அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுநீர் தலமாக வந்து மாற்றி விட்டாங்க, சரிங்களா? சரி, ஓகே. எதுக்கு அப்படி அவங்க ரொம்ப துன்புறுத்திட்டு மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தானா, ஸோ அதனால் மக்களை வந்து பார்த்திங்கன்னா மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி அவனை அந்த அசுரன் இருக்கலாம். கீழே ஸ்டார்டிங்லேயே இருக்கும், சரிங்களா? இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 18 மகாசக்தி பீடங்கள். மகாசக்தினா ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கூந்தல் வேந்த ஒரு இடமாவும் இருக்குது. முக்கியமான ஆன்மீக ஒரு இடமாவும் இருக்குது, சரிங்களா? இந்த கோயிலுக்கு நீங்கள் மொத்தமாக ஏறி போனால் 1000 படிக்கட்டு இருக்கும், சரியா? 1000 படிக்கட்டில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 700 படிக்கட்டில் 15 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி சிலை இருக்குங்க. அது வந்து பார்த்துக்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். மறக்காமல் அதை இது வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 7 நிலை கொண்ட பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம் இருக்குது. 7 நிலைனா 7 வித்தியாசமாக இருக்கிற ஒரு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கருவறையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க. அந்த ராஜகோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமான ஒரு சில கலசங்களை செஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பெற்ற தசரா, எல்லாருமே தெரியும், நம்ம மசாலாக்குள்ள தசரா அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குது. அந்த தசரா வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக நடத்துவாங்க. அதுக்கப்புறம் 750 கிலோ தங்கம் ஆபரங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு சில விஷயம் வந்து இருக்குது. அதை நம்ம சொல்லக்கூடாது, அது டீட்டெயிலாக நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துங்க. இந்த மலை மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்க, மலை மேலே வந்து நீங்கள் வந்து இந்த சாமி பார்க்கும்போது சுற்றி இருக்கிற மைசூரே வந்து பார்த்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் மறக்காமல் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மலை மேலே இருக்கிற கோயில் இருந்து டேரெக்டாக மைசூர் பேலஸே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், சரிங்களா? இந்த மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் ஆனாங்க பார்த்தீங்கன்னா மகாராஜா அவங்களுடைய குலதெய்வமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைசூர் சாமுண்டீஸ்வரர் அம்மன் பார்த்திங்கன்னா அந்த மைசூருக்கே காவல் தெய்வமாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த அசுரனை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வதம் செஞ்சு அந்த மக்களை வந்து காப்பாற்றினால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அங்கே வழிபாடு பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த கோயிலுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 இல்லை 4 வழி இருக்குது. 3 வழி வந்து ஃபஸ்ட்டு வழி வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் ஏறி போகலாம். அதுக்கப்புறம் பஸ் வசதி, ரெகுலராக பஸ் வசதி இருக்குது. இல்லை நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ போகலாம். மலை மேலே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு போட்டிருக்காங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. பார்க்கிங் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே செம்மையாக இருக்குது. மேலே நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே இருக்கும், சரிங்களா? அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே இருக்குது. ஓரளவுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாமே, ஓரளவுக்கு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சில நேரத்தில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க, சரியா? சில நேரம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைம், அந்த கோயிலுக்குன்னு சில டைம் இருக்குது. அந்த டைமில் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி இருப்பாங்க. நீங்கள் அதுக்குன்னு ஒரு டைம், ஒரு ஈவினிங் ஒரு டைம் பார்த்து கரெக்டாக கோயிலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறப்போ மேக்ஸிமம் ரஷ்ஷாக தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமஸான ஒரு கோயிலுன்றதால வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட் சேஃப்டியாக போங்க. நிறைய ஃபாரினர்ஸ் அந்த கோயில் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஏன்னா சயின்ஸ் ரிலேட்டிவாக அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அதுக்கப்புறம் உள்ள இந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வீடியோஸ் நாட் அலோட், ஓகேங்களா? மொபைல் ஃபோன் எடுத்துமே ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கும்போது நீங்கள் வெளியில் அந்த கோபுரத்தை மட்டும் தான் எடுக்க முடியும். அது மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் ஒரு 100 ரூபா டிக்கெட் இருக்குது. மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருக்கப்போ நீங்கள் ஃப்ரீ டிக்கெட்டே போய் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ரஷ்யா இருந்தால் ஃப்ரீ பெய்ட் டிக்கெட் போய் பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கோயிலாக தான் இருக்குது. மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள்.
ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.